ப்ரிகாஷனாக மாஸ்க், க்ளவுஸ், கிளாஸ் இது 3 நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹலோ guys, நான் உங்கள் கிக் ஸ்டார்ட் பைக்கர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான அப்டேட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சைலன்சர் க்ளீன் பண்ணுறது பற்றி. பொதுவாக நம்ம RX வண்டி வச்சுருக்கோம், இல்லை ஒரு மாதிரி 2 ஸ்ட்ரோக்ஸ் சீரீஸில் இருக்கிற வண்டி எல்லாமே வந்துட்டு நிறையா சைலன்சரில் ரொம்ப கார்பன் டெபாசிட் ஆகும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது எப்படி, அதுக்காக தான் இப்போ ஒரு அப்டேட்டு. சைலன்சர் க்ளீன் பண்ணுறது பொதுவாக என்னென்னா ஒரு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஹீட் பண்ணி க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி இன்னொன்று வந்து வாட்டரில் க்ளீன் பண்ணுறது. ஹீட் பண்ணி க்ளீன் பண்ணுறது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்துட்டு இந்த வெல்டிங் பட்டரில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கேஸ் வெல்டிங்கில் வந்துட்டு ஹீட் பண்ணி உள்ள ஃபயர் அனுப்பிச்சு அதை வந்துட்டு பர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு சைலன்சர் வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு டெக்னிக்கு. இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணுறது. நம்ம இப்போ வாட்டர் வாஷில் போய் ஹை ப்ரெஷர் வாட்டர் வாஷ் அதில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு தண்ணி வச்சு ஃபோர்ஸாக அடித்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி ஒரு மெத்தடில் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அது என்ன மெத்தடுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சைலன்சரை எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன்னா இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து காமனாக சொல்லணுன்னா காஸ்டிக் சோடா, NaOH அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சைலன்சரை க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக நீங்கள் கமர்ஷியலாகவே உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அவைலபிள் கிலோ வந்துட்டு 80 rupees வரும். இதை வச்சு நான் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த காஸ்டிக் சோடா வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்னா கம்பல்சரியாக நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும், அண்டு கிளாஸ் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து தண்ணியோட ரியாக்ட் பண்ணும், ரொம்பவே அதிகமாக ரியாக்ட் பண்ணும். நம்ம ஊற்ற போகிறது சுடுதண்ணி. சுடுதண்ணியில் இது ஓவராக எக்ஸ்போசிவ் ஆகும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபியூம்ஸ் வந்து நம்ம மேலே பட்டுச்சு அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் உண்டாகும். அதனால் ஸ்கின்ல டேமேஜஸ் ஏற்படும். அதுக்காக நம்ம வந்து ப்ரிகாஷனாக மாஸ்க், க்ளவுஸ், கிளாஸ் இது 3 நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த சைலன்சரை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிற இந்த கப்பை வந்துட்டு நம்ம கழட்டிட்டு, ஃபில்டரை கழட்டிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம சோடா வந்துட்டு பவுடர் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் இதை கழட்டிடுவோம். இவ்வளோ ஆயில் படிஞ்சிருக்கு. ஸோ இதை தான் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த காஸ்டிக் சோடா வந்து இந்த கேப்பில் கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம துணி இந்த கவர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா தண்ணி மேலே ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி இப்படி வெளியே வந்துடும். ஸோ இதுலேருந்து வெளியே வரக்கூடாதுக்காக நம்ம துணி இந்த கவர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ லைட்டாக கொஞ்சம் திருப்பிக்குவோம். கீழே வந்து நம்ம காஸ்டிக் சோடா போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ மேலே வந்துட்டு நம்ம காஸ்டிக் சோடா போட்டுட்டு சுடுதண்ணி ஊற்ற போகிறோம். இது வந்து நல்லா உள்ள போகிற அளவுக்கு பேப்பர் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே எல்லாமே நல்லா டம்ப் ஆயிடுச்சு. சார் நான் தண்ணி உள்ளே ஊற்றும் போது அது ரியாக்ஷன் பாருங்கள். தண்ணி வந்து ஃபுல்லாகவே நம்ம நிறச்சி வச்சுருவோம். அப்போ தான் எல்லா இடமும் ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். நம்ம சுடுதண்ணி வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே நம்ம நிறச்சி வச்சுருவோம்.
இதில் எங்கெங்கே லீக் இருக்கோ ஹோல்ஸ் இருக்கோ அது வழியெல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி கீழே லைட்டாக நம்ம நல்லா தான் அடைச்சோம், ஆனால் லைட்டாக தண்ணி கொஞ்சம் கசியுது. அதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பக்கெட் வச்சிட்டோம், அதனால் அதுக்குள்ளேயே நம்ம எல்லாமே டம்ப் ஆகிடும். நம்ம சுடுதண்ணி ஊற்றினோம், ஆனால் இங்கே தொட்டாலே வேறு லெவல் சூடாக இருக்குது சுடுதண்ணி. அதுவும் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன், பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தொடவே முடியல. அது பக்கத்தில் இவ்வளோ தான் கை கொண்டு போனால் எனக்கு ஹீட் அடிக்குது. க்ளவுஸ் போட்டிருக்கேன், இத்தனைக்கு எனக்கு இங்கே வச்சா எனக்கு வந்து ஹீட் வந்துட்டு வெளியே தெரியுது. பயங்கரமாக உள்ளே வந்துட்டு இந்த பாருங்கள் கரியாக வந்துட்டு மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் உள்ளே இருக்க ஆயிலோட டெப்ரிஸ் தான் இது வெளியே ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஸ்மெல் வருது, அது ஓரமாக தான் ஸ்மெல் பண்ணுறேன், ஆனாலும் அந்த ஸ்மெல் வந்துட்டு பயங்கரமாக மூக்கில் இறங்குது. நல்லா ரியாக்ட் ஆகிருக்கு. இது வந்து சூடு கம்மியானதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன எவ்வளோ க்ளீனாக இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இது வாட்சிங்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம இதில் போட்டு ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். பாருங்கள், கசிஞ்சதுலேயே வந்து இவ்வளோ ஆயில் வந்துட்டு உள்ளேருந்து வெளியே வந்துருச்சு. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இந்த இதை நான் கழட்டுறேன், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். சரி, நான் கழட்டுறேன். தண்ணி இன்னும் சூடாக இருக்கு. எவ்வளோ வந்து நம்ம இந்த சைலன்சர்லேருந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தோம். எவ்வளோ அழுக்கு பாருங்கள், இன்னும் ஹீட் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து ஹை ப்ரெஷர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா வச்சு நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சைலன்சர் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இப்போது ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுச்சு. புது சைலன்சர் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு வந்து க்ளீனாக இருக்குது. உள்ள ஒரு கார்பன் டெபாசிட்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துலலாம் இவ்வளோ மொத்தத்துக்கு கார்பன் டெபாசிட் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து ஒரு கார்பனும் இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிருக்கு. இந்த வெல்டிங் வச்சது கொண்டு நீட்டாக தெரியுது. அண்ட் அப்படியே பின்னாடி பார்ப்போம். பாருங்க, கார்பனே இல்லை. புது சைலன்சர் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கார்பன் டெபாசிட் கூட இல்லை. இது வந்து ஜஸ்ட் நான் இது ஆசிடில் க்ளீன் பண்ணிட்டு வீட்டில் சும்மா ஹோஸ் எடுத்து ப்ரெஷர் அடிச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சேன், அவ்வளோதான். ஒரு கார்பன் இல்லாமல் வந்துடுச்சு. ஃபைனல் ரிசல்ட் இஸ் ஆசம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் சைலன்சரை புது சைலன்சராக மாற்றிடலாம். உள்ளே எந்த கறி இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துடலாம். ஸோ செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கர். பாய்.